குரோம்பேட்டை அருகே அரசு பேருந்தில் முதியவரை அடித்து கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் படப்பை எஸ்எல் நகரைச் சேர்ந்த சந்திரசேகரன் அரசு பேருந்தில் வடபழனி நோக்கி சென்று கொண்டிருந்த போது அதே பேருந்தில் பயணித்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமர்நாத் என்ற இளைஞர் பேருந்தின் வழித்தடம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு சந்திரசேகரன் உரிய பதில் சொல்லாத காரணத்தால் கோபமடைந்த அமர்நாத் சந்திரசேகரனை தாக்கியுள்ளார். இதில் மயக்கமடைந்த சந்திரசேகரனை சக பயணிகள் மீட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த குரோம்பேட்டை போலீசார் சந்திரசேகரன் உடலை பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் அமர்நாத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராசிபுரம் அருகே முன்பகை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கத்திக்குத்துக்கு உள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் நடுப்பட்டி தேவேந்திர தெருவைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை ராஜாவுக்கும் மூர்த்திக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தகராறாக மாறிய நிலையில் இதனை தடுக்க வந்த ராஜாவின் மகன் சக்திவேலை மூர்த்தி மற்றும் அவரது தம்பி பூபதி இணைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து கேள்வி கேட்ட ராஜாவின் மாமியாரை மூர்த்தி தகாத வார்த்தைகளால் திட்டியதால் கோபமடைந்த சக்திவேல் மற்றும் அவரது சகோதரர் செந்தில் மூர்த்தியை எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் மூர்த்தியும் பூபதியும் தாங்கள் வைத்திருந்த கத்தியால் சக்திவேல் மற்றும் செந்திலை சிரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்றனர். காயமடைந்த இருவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வெண்ணந்தூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள மூர்த்தி மற்றும் பூபதியை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருமங்கலம் அருகே திமுக பிரமுகரை நள்ளிரவில் 4 பேர் கொண்ட கும்பல் சிரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோளம்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சீனிவாசன் இரவு 12 மணி அளவில் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் கள்ளிக்குடியில் உள்ள டீ கடைக்கு சென்றுள்ளார். அப்போது சீனிவாசனை பின்தொடர்ந்து சென்ற மர்ம கும்பல் அங்கன்வாடி மையம் அருகே சீனிவாசனை சிரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது. இதுகுறித்து அவ்வழியாக சென்றவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கள்ளிக்குடி காவல் நிலைய போலீசார் சீனிவாசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சீனிவாசன் கொலைக்கு முன்விரோதம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து சந்தேகத்தின் பெயரில் ஒருவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தேர்தல் பகையை மனதில் வைத்துக் கொண்டு பொதுமக்களின் குடிநீர் தொட்டியை திமுக பிரமுகர் உடைத்து சேதப்படுத்திய காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே எட்டிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட திடீர்குப்பம் பகுதியில் கடந்த தேர்தலில் தமக்கு வாக்களிக்கவில்லை என்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் பெருமாள் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். எனக்கு வாக்களிக்காத உங்களுக்கு தண்ணீர் கிடையாது என மிரட்டல் விடுத்ததோடு அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து சட்டவிரோதமாக தனது வீட்டிற்கு 2 அங்குல குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து சென்றதாகவும் அவர் மீது புகார் எழுந்துள்ளது. இந்த அராஜக செயலால் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீர் இன்றி தவித்து வரும் நிலையில் பொது சொத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது சாம்பல்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதுடன் அடிப்படை உரிமையான குடிநீரை மறுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.